பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாட்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம பூஜைகள் செய்வது குறைவாக இருப்பதால தான் வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறையுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி பிரச்சனை சண்டை வருவதற்கு காரணமாக கூட அமையலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் குறையாமல் இருக்க நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்க. உங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த மகாலட்சுமி அருளோடு பெருமாளுடைய அருளும் நிலைத்திருக்குங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வீடுகளில் பூஜை செய்வது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தான் செய்வோம். வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் கருமாரியம்மனே மாரியம்மனையும் துர்கையம்மனையும் வழிபடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. இந்த வழிபாடு செய்வங்க தினமும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டியது கிடையாது. அனைத்து நேரத்திலும் உங்களுக்கு கோவிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டுடுங்க. இது மகாலட்சுமி தாயாரே பார்த்தீங்கன்னா உட்பட அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மாலையில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவது ரொம்பவே நல்லது. வீட்டிற்கு இது செல்வ வளத்தை பெருக்க செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் தவறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்திடுங்க. மாலை நேரத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்வதால் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலனை பெற்று தருங்க. அப்படி செல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு பூக்கள் வாங்கி கொடுங்க. இது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பண தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளை பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டுடைய நிலைவாசலுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்துட்டு நிலைவாசலுக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் ஊதுபத்தி காட்டி வழிபாடு செய்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டுக்கு தேடி வர செய்யும். இந்த நாளில் நீங்கள் முடிந்தால் பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாருக்கு எளிமையான நெய்வேத்தியத்தை படைத்து நெய் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இல்லை உங்களால் எந்த ஒரு நெய்வேத்தியம் செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, கற்கண்டு வாங்கி வைத்து கூட அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுங்க. உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைத்திடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால கடன் தொல்லையில இருந்து விடுபட வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவே முக்கியங்க. புரட்டாசி வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைத்திடுங்க. நீங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருந்து மகாலட்சுமி தேவியை வழிபடுவதோடு சில விஷயங்களை பின்பற்றி வந்தாலே போதுங்க. துன்பங்கள் உங்களை விட்டு விலகி லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக நிலைத்திருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பணமும் தானியமும் உங்கள் வீட்டில் குறைவில்லாத இருக்குங்க. நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுவதோடு கூட பார்த்தீங்கன்னா வீட்டு முழுமைக்குமே நீங்கள் தீபாராதனை காட்டணும். இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரித்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகிடுங்க. மேலும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் தேன் கலந்த பாயாசம் படைத்து வணங்கி வழிபட குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பஞ்சம் தீர தொடங்குங்க. வெள்ளிக்கிழமையில மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா லட்சுமி சோஸ்திரம் ஓதுவது சிறப்பான பலனை தேடித்தரும். மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டின் கதவை திறந்து வைத்து தாங்க படிக்கணும். விஷ்ணு புராணத்தின்படி என்ன சொல்லியிருக்குதுன்னா வெள்ளிக்கிழமையில லட்சுமி சோஸ்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியம். இதனால தாங்க நம்ம வீட்டில் பல பிரச்சனைக்கும் காரணமாக அமையுது. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் எருமைகளுக்கு இனிப்பு பொருட்களை கொடுப்பது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை நாளில் புளிப்பு சுவைப்பு கொண்ட பழங்களையும் ஊறுகாய்களையும் நீங்கள் உணவுப் பொருட்களை எடுத்துக்காதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் இனிப்பு சுவை கொண்ட பொருட்கள் எடுத்துக்கொள்வதும் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்வதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் தேவியை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை கொண்ட உணவை பிரசாதமாக படைக்காதீங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க கடனாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில கொடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருவது கடினமாக தான் இருக்கும். புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுன்னு, முன்னோர் வழிபாடு, அம்பிகை வழிபாடுன்னு உரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தாங்க இது. இந்த மாதத்தில் உங்களுடைய பாவங்களை போக்கி நீங்கள் புண்ணியம் சேர்க்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய முறைகளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாங்க. மார்கழி மாதத்தில் ஆண்டாளனுடைய சிறப்பு பெற்ற மாதமாக இருப்பதை போல புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தாங்க இது. இந்த மாதத்தில் நீங்கள் லட்சுமி வழிபடுவதால் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருங்க. புரட்டாசி மாதத்துல என்ன செய்து வழிபட்டா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில புண்ணிய பலன்களை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க. நாம இந்த பிறவியில மட்டும் இல்லை, முந்தைய பல பிறவிகளை நம்ம செய்த பாவங்களை போக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு அதிகமே இருக்குதுங்க. புரட்டாசி மாத தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்வதுன்னு பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கிடுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளை மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த 2 நாட்களும் நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க. புரட்டாசியில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் மகாலட்சுமி நினைத்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து வழிபாடு செய்யுங்க. லட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்வது வழிபடுவதும் பார்த்தீங்கன்னா விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுத்துடுங்க. நீங்கள் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபட நினைச்சிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை நீங்கள் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சேர்ந்துடுங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்கள் துளசியை வணங்குவதும் துளசி செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விடுவது ரொம்பவே விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். ஆனால் இதுவரை உங்கள் வீட்டில் துளசி செடியே இல்லையா? பரவாயில்லைங்க, இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செடியை வளர்க்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் செய்வதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அனைத்து சுபிட்சங்களும் நிறைந்து அந்த பெருமாளுடைய மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திருங்க. இந்த மாதத்தில் கோவிந்தா என்று பெருமாளுடைய திருநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பதும், எந்த காரியத்தை தொடங்கினாலும் திருமாலுடைய பெயரை உச்சரித்து தொடங்குவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. துளசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனம் கமலக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மனம் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த மாதத்தில் நீங்கள் தன் சக்தியையும் நறுமணத்தையும் வீரிய குணங்களையும் பார்த்தீங்கன்னா ஒருங்கே கொண்டு தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா துளசி காத்தருளும் ஆச்சரிய பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் மகாவிஷ்ணுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கக்கூடியவள் தான் இந்த மகாலட்சுமிங்க. அங்கிருந்தபடியே உலகை மக்களையும் ஆசீர்வதித்து காத்தருளக்கூடியது தான் இந்த துளசிக்கு வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய துளசி சாத்தி வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய மனம் குளிர்ந்து மகாலட்சுமியுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நிலைத்திருக்குங்க. துளசியினுடைய புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதாக இருப்பதாலும் துளசி செடியை வளர்ப்பது, துளசி செடியை சுற்றி வணங்குவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலனை தேடித்தருங்க. துளசி செடி நீங்கள் வளர்ப்பதால் பார்த்தீங்கன்னா இல்லத்திலும் உள்ளத்திலும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு அமைதியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் செல்வம் சுபிச்சம் நிறைந்ததாக இருக்குங்க. துளசி செடியை சுற்றி நீங்கள் வலம் வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீங்கள் சொல்வது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா சம்பு கஷ்டமின்னு சொல்லுவாங்க. இன்று நீங்கள் தயிர் மட்டும் அருந்திட்டு சிவ பூஜை செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறலாங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்கள் தொல்லை இருக்காதுங்க. புரட்டாசி மாதத்தில் எந்த விரதம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம், ஆயுள், ஆரோக்கியன்னு மூன்றும் குறைவில்லாத எப்போதுமே கிடைத்திடுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு நீங்கள் விநாயகருக்கு அருங்கம்புல் சாத்தி அர்ச்சித்து வழிபட்டீங்கன்னா உடல் வலிமை உண்டாகுங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரட்டாசி சனிக்கிழமையில நீங்கள் பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யக்கூடிய சீனிவாச பெருமாளை
நமஸ்காரம் செய்துட்டு அவருடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. இப்படி நீங்க வழிபாடு செய்வது பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாள் உங்களுக்கு சகல செல்வங்களையும் தந்தருள்வாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.